கனமழை காரணமாக 4 மாவட்டங்களில் உள்ள பல பிரதேச செயலக பிரிவுகளுக்கு 3ஆம் கட்ட மண்சரிவு சிவப்பு அறிவிப்பு. நாட்டின் பல பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது. காணாமலாக்கப்பட்ட சுப்பிரமணியம் ராமச்சந்திரன் எங்கே? பருத்தித்துறையில் நேற்று கவன ஈர்ப்பு போராட்டம். இந்திய பயணத்தை நிறைவு செய்து நேற்று வெள்ளிக்கிழமை இரவு நாடு திரும்பினார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க. ஐக்கிய நாடுகளுடன் இணைந்து பணியாற்ற எதிர்பார்க்கின்றோம் பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரன். உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் 15% வரியை உயர்த்துவதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். வணக்கம், இது ஈரோ தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் ஜெனிஃபர் ஹசன். தொடர்வன விரிவான செய்திகள். பிரதான அனுசரணை வழங்குவோர் நண்டிஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீஸ். நாட்டில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக மாவட்டங்களில் உள்ள பல பிரதேச செயலக பிரிவுகளுக்கு நிலை 3ஆம் கட்ட மண்சரிவு சிவப்பு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. கண்டி மாவட்ட யட்டினுவர, தொழுவ, உடுந்துமர மற்றும் கங்கை இகல கோரல பிரதேச செயலக பிரிவுகள் மற்றும் இதை சுற்றியுள்ள பகுதிகள், கேகாலை மாவட்டம் யட்டியாந்தோட்ட, கேகாலை, தெஹியவிட்ட, அரநாயக்க மற்றும் மாவனெல்ல பிரதேச செயலக பிரிவுகள் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள், மாத்தளை மாவட்டம் ரந்தொட்ட, அம்பன்கல்க, கோரல, லக்கல, பலேக்கம, வில்கம மற்றும் உக்குவெல்ல பிரதேச செயலக பிரிவுகள் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள், ரத்தினபுரி மாவட்டம் ரத்தினபுரி பிரதேச செயலக பிரிவுகள், அதை சுற்றியுள்ள பகுதிகள். இந்த மண்சரிவு சிவப்பு அறிவிப்பை தொடர்ந்து 3 மாவட்டங்களில் 3 பிரதேச செயலக பிரிவுகளில் உள்ள குடும்பங்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மையம் தெரிவித்துள்ளது. கண்டி மாவட்டத்தில் 40 குடும்பங்களும், கேகாலை மாவட்டத்தில் 2 குடும்பங்களும், மாத்தளை மாவட்டத்தில் 5 குடும்பங்களும் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ இயக்குனர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்துள்ளார். நாட்டில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக கண்டியில் 2 வீதியில் தடைப்பட்டுள்ளதாகவும், கண்டி மாவட்டத்தின் ஹலோலுவ வழியாக பேராதனை வீதியில் பாறைகள் சரிந்து விழுந்ததால் தடைப்பட்டுள்ளதாகவும், அதன்படி அந்த சாலையை தற்காலிகமாக மூட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இலங்கையை அண்மித்த கீழ் வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள தளம்ப நிலை காரணமாக நாட்டில் பல பகுதிகளில் பிற்பகல் 1 மணியின் பின்னர் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த கனமழை பெய்யக்கூடும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் காலை வேளையிலும் மழை பெய்யக்கூடும். மத்திய சப்ரகமுவ மற்றும் ஊவா மாகாணங்களில், காலி, மாத்தறை மற்றும் களுத்துறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை ஏற்படலாம் எனவும் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டு காணாமலாக்கப்பட்ட வடமராட்சி கரவெட்டியை சேர்ந்த ஊடகவியலாளரும் ஆசிரியருமான சுப்பிரமணியம் ராமச்சந்திரன் எங்கே? அனுர அரசே பதில் சொல்ல என வலியுறுத்திய யாழ் வடமாராட்சி ஊடக இல்லத்தின் செயற்பாட்டில் பருத்தித்துறையில் நேற்று கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ராமச்சந்திரன் வீடு திரும்பிய போது சுன்னாலை கலிகை சந்தியில் அமைந்துள்ள இராணுவ முகாமில் வைத்து கடந்த 15ஆம் தேதி 2ஆம் மாதம் 2007 அன்று இராணுவத்தினரால் மற்றும் EPDPயினரால் கைது செய்யப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டோர் என கூறப்படுகின்றது. அதன் 19வது ஆண்டை முன்னிட்டு அவர் உள்ளிட்ட ஊடகவியலாளர்கள் காணாமலாக்கப்பட்ட சம்பவங்களுக்கும் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கும் நீதி கேட்டு யாழ் வடமாராட்சி ஊடக இல்லத்தின் ஏற்பாட்டில் பருத்தித்துறை பஸ் நிலையத்தில் நேற்று சனிக்கிழமை காலை 10 மணிக்கு கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. யாழ் வடமாராட்சி ஊடக இல்லத்தின் முக்கிய செயல்பாட்டாளரும் மூத்த ஊடகவியலாளருமான மதிவாணன் தலைமையில் இடம்பெற்ற இப்போராட்டத்தில் ராமச்சந்திரன் கைது செய்யப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் ஆற்றுகை செய்யப்பட்டிருந்தது. இதன் போது ஊடகவியலாளர்கள், வலிந்து காணாமலாக்கப்பட்டோரது உறவுகள், மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தின் இணைத் தலைவரும் சிவகுரு ஆதீனகுரு முதல்வருமான
தவத்திரு வேலன் சுவாமிகள், பருத்தித்துறை நகரபிதா வின்சென்டி போல் டக்ளஸ் போல், வெல்வெட்டித்துறை நகரபிதா MK சிவாஜிலிங்கம், கரவட்டி பிரதேச சபை உப தவிசாளர் தயாபரன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் சி கஜேந்திரன், ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் சி வேந்தன், குரலற்றவர்களின் குரல், வெல்வெட்டித்துறை பிரஜைகள் குழு, பருத்தித்துறை வர்த்தகர் சங்கம் உள்ளிட்ட பொது அமைப்புகள், சமூக மட்ட அமைப்புகளின் பிரதிநிதி, உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர், அரசியல் கட்சியினர் என பலரும் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் தலைநகர் புதுடெல்லியில் நடைபெற்ற AI இம்பேக்ட் 2026 சர்வதேச மாநாட்டில் கலந்து கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது உத்தியோகபூர்வ இந்திய பயணத்தை நிறைவு செய்து நேற்று வெள்ளிக்கிழமை இரவு நாடு திரும்பினார். ஜனாதிபதி தலைமையிலான இலங்கை பிரதிநிதிகள் குழு நேற்று இரவு 10:04 மணியளவில் புதுடில்லியில் இருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தில் UL 196 விமானம் மூலம் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தது. இந்த சர்வதேச மாநாட்டில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் எதிர்கால தாக்கம் மற்றும் இலங்கையின் டிஜிட்டல் பொருளாதார மாற்றங்கள் குறித்து ஜனாதிபதி முக்கிய உரையாற்றினார். அத்துடன் இப்பயணத்தின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட அவர் இருதரப்பு உறவுகள் குறித்து கலந்துரையாடினார். ஜனாதிபதி உள்ளிட்ட தூதுக்குழுவினரை வரவேற்பதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்தில் நேற்று இரவு விசேட பாதுகாப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. இலங்கைக்கான ஐக்கிய நாடுகளின் வதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் அண்ட்ரோ பிரான்ஸ், வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் மற்றும் சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரவை நேற்று அமைச்சில் வைத்து மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது இலங்கைக்கு ஐக்கிய நாடுகள் அமைப்புகளுக்கும் இடையிலான தற்போதைய ஒத்துழைப்புகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. குறிப்பாக பின்வரும் முக்கிய விடயங்கள் கலந்துரையாடலில் இடம்பெற்றன. நாட்டின் முன்னுரிமை நிலையான அபிவிருத்தி இலக்குகளை எட்டுதல், தற்போதைய பொருளாதார சவால்களை முறியடிப்பதற்கான முயற்சிகள் மற்றும் அதற்குரிய ஒத்துழைப்புகள், அரசு நிறுவனங்களின் வினைத்திறனை மேம்படுத்துதல், மனித உரிமைகளை பாதுகாத்தல் மற்றும் மேம்படுத்தல் தொடர்பான விடயங்கள், சர்வதேச சட்டங்களுக்கு மதிப்பளித்தல் மற்றும் விதிமுறைகளை அடிப்படையாக கொண்ட சர்வதேச ஒழுங்குமுறையை பேணுவதில் இலங்கை அர்ப்பணிப்பை பிரதி அமைச்சர் இதன்போது மீண்டும் உறுதிப்படுத்தினார். பன்முகத்தன்மை கொண்ட சர்வதேச கட்டமைப்பிற்குள் ஆக்கப்பூர்வமான முறையில் இணைந்து செயற்பட்ட இலங்கை தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஐக்கிய நாடுகளுடனான நீண்டகால பங்காளித்துவத்தை இலங்கை உயர்வாக மதிக்கிறது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, மீளெழும் திறன் மற்றும் நிலையான அபிவிருத்தி ஆகியவற்றை நோக்கிய பயணத்தில் ஐக்கிய நாடுகளுடன் இணைந்து பணியாற்ற எதிர்பார்ப்பதாகவும் இச்சந்திப்பின் முடிவில் பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரன் கூறினார். அக்ரோகட பிரதேசத்தில் சட்டத்தரணி மற்றும் அவரது மனைவி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய துப்பாக்கிதாரியொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அதேவேளை துப்பாக்கிதாரியை தங்குவதற்கு அழைத்து வந்து நபர் ஒருவர் தாய்லாந்திற்கு தப்பி சென்றுள்ளார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ககதுவ பிரதேசத்தை சேர்ந்த அவர் இந்த கொலையை வழிநடத்தியதாக கூறப்படும். கரந்தனிய சுத்தாவின் நெருங்கிய சகா என போலீசார் தெரிவிக்கின்றனர். இதற்கமைய துப்பாக்கிதாரியை ஏற்றிச் சென்ற காரும் நாட்டை விட்டு தப்பிய நபர் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு செல்வதற்காக வாடகைக்கு அமர்த்திய காரும் இன்று பிற்பகல் குற்றப்புலனாய்வு பிரிவினால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உலகளாவிய ரீதியிலான இறக்குமதி வரிகளை உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் 15% உயர்த்துவதாக அறிவித்துள்ளார். தமது சமூக ஊடக தளத்தில் அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இதன்படி ட்ரம்ப் விரிவான வரி விதிப்பு திட்டங்களை ரத்து செய்ய அமெரிக்க உயர் நீதிமன்றத்தின் முடிவை கடுமையாக அமெரிக்க எதிர்ப்பு முடிவு என அவர் விமர்சித்துள்ளார். அந்த தீர்ப்பை முழுமையாக மீளாய்வு செய்த பின்னரே இந்த அதிரடி வரி உயர்வு முடிவை எடுத்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். முதலில் 10% வரி விதிக்கப்படும் என்று கூறப்பட்ட நிலையில் தற்போது அது 15% அதிகரித்துள்ளது. இந்த முடிவில் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் விலை உயரக்கூடும் என்பதால் உலகளாவிய வர்த்தக சந்தையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.
செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்பு செய்திகள். கனமழை காரணமாக 4 மாவட்டங்களில் உள்ள பல பிரதேச செயலக பிரிவுகளுக்கு 3ஆம் கட்ட மண்சரிவு சிவப்பு அறிவிப்பு. நாட்டின் பல பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது. காணாமலாக்கப்பட்ட சுப்பிரமணியம் ராமச்சந்திரன் எங்கே? பருத்தித்துறையில் நேற்று கவன ஈர்ப்பு போராட்டம். இந்திய பயணத்தை நிறைவு செய்து நேற்று வெள்ளிக்கிழமை இரவு நாடு திரும்பினார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க. ஐக்கிய நாடுகளுடன் இணைந்து பணியாற்ற எதிர்பார்க்கின்றோம் பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரன். உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் 15% வரியை உயர்த்துவதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இத்துடன் யூரோ தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன.